अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய திவ்ய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளிச் செய்தார் வேதாந்த தேசிகன். ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப்பெறுகின்ற இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது பத்மராக பத்ததி என்கிற 17வது பத்ததி, பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற சிகப்பு கற்கள் அதனுடைய தத்துவங்களை மட்டும் வெளியிடுகின்ற ஸ்லோகங்களை அருளி செய்கிறார் இந்த பத்ததியிலே. பாதுகா சகஸ்ரத்திலே இப்பொழுது 590வது ஸ்லோகம். இந்த 590வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய கீர்த்தி என்கிறது ஒரு பெரிய சமுத்திரம் போலே இருக்கிறது. புகழ், எம்பெருமானுடைய புகழ் என்கிறது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரம் என்னால் அதிலே பவழங்கள் இருக்கும் அல்லவா? பவழங்கள் என்னால் சமுத்திரத்திலே எப்பொழுதும் பவழப்பாறைகள் இருக்கிறது என்று சொல்லுவது உண்டு அல்லவா? அதனால இப்பொழுது இந்த பாதுகையிலே இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிற கற்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னா, கீர்த்தியாகிற சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய பவழங்கள் போலே இருக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். பதேன விஸ்வம் மணிபாதரக்ஷே பத்னியாசமம் பாலயதா முராரேஹே யசப்பயோதௌ பரிகல்பயந்தி பிரவாளசோபாம் தவ பத்மராகாஹா. எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறான். ஆனால் ரட்சிக்கிற பொழுது பிராட்டியோடு கூட இருந்து ரட்சிக்கிறான். ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே இதிலே ஸ்ரீ சம்பந்தமும் அனுசந்தேயம் என்று திருமந்திரத்திலே கூட பிராட்டியினுடைய சம்பந்தம் நேரடியாக சொல்லப்படவில்லை. இருந்தாலும் பிரணவத்திலே இருக்கக்கூடிய அகாரத்திலேயே ஆ என்கிற எழுத்திலேயே பிராட்டியும் சொல்லப்படுகிறாள் என்பதை சொல்லுகிற பொழுது முக்கியமான காரணமாக பிள்ளலோகாச்சாரியர் என்ன தெரிவிக்கிறார்? ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே, உலகத்தை எல்லாம் ரட்சிக்க வேணுமானால் அப்பொழுது பிராட்டியும் அவனோடு கூட இருக்க வேணும். அவள் புருஷகாரம் பண்ணினால்தான் இவனால் ரட்சணமே பண்ண முடியும். ஏனென்றால் அவள் தாய் போல இருந்து, தாய் போல அல்ல, நமக்கு தாயாகவே இருக்கிறாள் அவள். அதனால தாயாக இருந்து நமக்கெல்லாம் பரிந்து பேசி நம்மை எம்பெருமான் ரட்சிக்கும்படி பண்ணுகிறவளே பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி தான். அதனால இந்த ரட்சணம் என்கிற காரியத்தை பண்ணுகிற காலத்தில் எம்பெருமான் பிராட்டியோடு கூடித்தான் இருக்க வேணும் என்று அது பல விஷயங்களிலே பல இடங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? பத்னியாசமம் பாலயதோ முராரேஹே. முராரியான எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் என்ன பண்ணுகிறான்? பத்னியாசமம், அந்த பத்னியோடு பிராட்டியோடு கூடினவனாய் என்ன பண்ணுகிறான்னா இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறான். அப்படி ரட்சிக்கிறான். அப்படி ரட்சிக்கிறபடினாலே அப்பொழுது பதேன விஸ்வம் என்ன பண்ணுகிறான்? இந்த இப்படி இப்படி தன்னுடைய திருவடியினாலே உலகத்தை ரட்சிக்கிறான்னு சொல்ற. அப்படி ரட்சிக்கிற பொழுது அந்த ரட்சிக்கிற எம்பெருமானுடைய யசப்பயோதௌ
யசப்பயோதி என்று சொல்கிறார். யசகா கீர்த்தி, எம்பெருமான் உலகத்தை எல்லாம் பிராட்டியோடு சேர்ந்து இருந்து ரட்சிக்கிறானே, அதனால உண்டாகிற பெருங்கீர்த்தி, பெரும் புகழ். அந்த பெரும் புகழுக்கு இந்த பாதுகையிலே இருக்கக்கூடிய பத்மராக, தவ பத்மராகாக, உன்னுடையத்திலே இருக்கக்கூடிய அந்த பத்மராக கற்கள் எப்படி இருக்கின்றன? பிரவாள சோபாம் பரிகல்பயந்தி, பவழத்தினுடைய ஒரு சோபையை உண்டாக்குகிறது. அதாவது கீர்த்தி என்கிறது பெரிய கடல் என்று சொன்னால், அந்த கடலில் இருக்கக்கூடிய பவழமாக இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய சிகப்பு கற்கள் இருக்கின்றன. பத்மராக கற்களையும் சொல்லலாம், பவழத்தையும் சொல்லலாம். எப்படியும் அந்த பவழம் போல இந்த பத்மராக கற்கள் இருக்கின்றன என்று அப்படியும் சொல்லலாம். ஆஹா, பெருமானும் பிராட்டியுமாக இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறார்கள். பிராட்டியினுடைய புருஷகாரத்தை கொண்டு பெருமான் ரட்சிக்கிறான். அப்படி ரட்சிக்கிற பொழுது அவனுக்கு பெரிய புகழ் உண்டாகிறது. அந்த புகழாகிற ஒரு பெரிய கடலுக்கு ஒரு பவழப்பாறை போல இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய பத்மராக கற்கள் இருக்கின்றன என்று இந்த ஸ்லோகத்தில் அனுபவித்தார். அடுத்தபடியாக 591வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? என்னால் எம்பெருமானுடைய திருவடியிலே என்ன இருக்கிறதுன்னு கேட்டா, சில ரேக்கைகள் இருக்கின்றன. எம்பெருமானுடைய திருவடியிலே ரேக்கைகள் இருக்கின்றன. அந்த ரேக்கைகள் எதையெல்லாம், என்னென்ன ரேக்கைகள் என்று சொன்னால், அது நிறைய துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம், திருவிக்கிரமத்துவ சரணாம்புஜத்வயம் என்றெல்லாம் ஆளவந்தார் கூட அருளி செய்திருக்கிறார். அது என்ன ஆச்சுன்னா, அந்த சக்கர ரூபமான ரேக்கை இருக்கிறதாம். திருவடிக்குள்ளே கீழே என்ன ரேக்கை இருக்கும்? சக்கரத்தினுடைய வடிவிலே. ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு என்று பெரியாழ்வாரும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சங்கு சக்கர ரேகைகள் இருக்கின்றன என்று தெரிவித்தார். இப்ப எம்பெருமானுடைய திருவடியிலே சக்கர ரேகை இருக்கிறது அல்லவா? இப்ப அந்த திருவடியை இந்த பாதுகை மேலே வைத்திருக்கிறான். அந்த பாதுகை மேலே என்ன, பாதுகையில என்ன இருக்கிறது? சிகப்பு கற்கள் இருக்கின்றன. அந்த சிகப்பு கற்களுடைய ஒளியை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னா, அந்த திருவடியில இருக்கிற சக்கரத்தினுடைய தேஜஸ் போலே இருக்கிறது என்று அப்படி சொல்ல. திருவடியிலே சக்கரம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த சக்கரத்தினுடைய தேஜஸ் இப்படி பத்மராக கற்களாக பிரகாசிக்கிறது என்று இப்படி ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அர்ச்சிஷ்மதி காஞ்சன பாதரக்ஷே பிரஸ்தௌதிதே பாட்டலரத்ன பங்கி ரேகாரதாங்கஸ்ய மஹப்பிரபஞ்சம் ரங்கேஷ பாதாம்புஜ மத்யபாஜः. அர்ச்சிஷ்மதி காஞ்சன பாதரக்ஷே, ஹே காஞ்சன பாதரக்ஷே, நல்ல காஞ்சன பாதரக்ஷே என்னால் பொன்னாலே இழைத்த பாதுகையே என்று பொருள். அதுல என்ன இருக்கிறது என்னால் பாட்டலரத்ன பங்கி அர்ச்சிஷ்மதி, பாட்டல சிவந்திருக்கக்கூடிய ரத்தினங்கள் அதிலே இழைக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய அர்ச்சிஷ்மதி என்னால் அதனுடைய ஒளி சிதறல்கள், அந்த ஜுவாலைகள், அந்த சிகப்பு கற்களுடைய ஒளி அப்படியே நன்றாக அப்படி பிரகாசிக்கிறது. அது என்ன பண்ணுகிறது என்று கேட்டால், ரதாங்கஸ்ய ரேகா, எம்பெருமானுடைய திருவடியிலே ரதாங்கம், ரதாங்கம் என்னால் சக்கரம், அந்த சக்கரத்தினுடைய ரேகைகள் இருக்கின்றன. திருவடிகளிலே ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் என்று பாசுரத்தை சொன்னேனே, அப்படி சக்கர வடிவிலே சில ரேகைகள் இருக்கின்றன. அது எங்க இருக்கிறது? ரங்கேஷ பாதாம்புஜ மத்யபாஜா, அந்த ரங்கேஷ பாதாம்புஜ ரங்கநாதனுடைய திருவடியினுடைய நடுவிலே இருக்கக்கூடியது எது? அந்த ரேகா ரதாங்கஸ்ய என்ற ரதாங்கத்தினுடைய அந்த சக்கரத்தினுடைய அது எப்படி இருக்கிறது? மகா, அந்த தேஜஸ், அந்த தேஜஸினுடைய விஸ்தரம் அது எப்படி இருக்கிறது? மகா பிரபஞ்சம் பிரஸ்தௌதி, அதாவது ரேக சக்கரம் என்னால் அதுல நடுவில் தேஜஸ் இருக்கும் இல்லையா, அதனுடைய ஆரங்கள், அதனுடைய பிரகாசம் இருக்கும். எம்பெருமானுடைய திருவடியிலே ரேகையாகத்தான் சக்கரம் இருக்கிறது. ஆனால் ரேகையா இருக்கிற சக்கரத்தினுடைய அந்த தேஜஸ் எங்கே தெரிகிறதுன்னு கேட்டா, இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய சிகப்பு கற்களாலே தெரிகிறது என்று இப்படியாக அதை வர்ணிக்கிறார். அதாவது திருவடியிலே ரேகை ரூபமாக இருக்கக்கூடிய சக்கரத்தினுடைய தேஜஸோ இது என்று நினைக்கலாம்படி அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய சிகப்பு கல்லினுடைய ஒளிகள் அப்படி நமக்கு காண்கின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அனுபவித்தார்.
அடுத்தபடியாக எம்பெருமானுடைய திருவடியிலே அந்த ரேகை என்று சொல்லுகிற பொழுது வெறும் சக்கரத்தினுடைய ரேகை மட்டுமா இருக்கிறது? துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சன் எத்தனை இருக்கிறது? அது பத்மம் தாமரையினுடைய வடிவாயும் இருக்கிறது. அதாவது அந்த ரேகையானது எம்பெருமானுடைய திருவடியிலே தாமரை வடிவாயும் இருக்கிறது. கீழே பாதுகை, அதுல சிகப்பு கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. அது பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா சூரியனை போல இருக்கிறது. இது ரெண்டும் போருமே. அந்த பாதுகையில இருக்கக்கூடிய கற்கள் சூரிய ஒளி போலே, எம்பெருமானுடைய திருவடியில தாமரை போன்ற ரேகை. என்னால் சூரியனுக்கும் தாமரைக்கும் ஒரு ஒற்றுமை உண்டல்லவா? என்ன ஒற்றுமைன்னு கேட்டா சூரியன் எங்க இருக்கிறானோ அங்க தாமரை மலர்ந்தே இருக்கும். அதனால எம்பெருமானுடைய திருவடியில இருக்கிற தாமரை, அந்த ரேகையாகிற தாமரை, அது எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கிறது என்று இதை 592வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். ஸ்வயைவ பாதாவனி சோணரத்னைः பாலாதபம் நூனமுதீரயந்த்யாः பத்மாபதேः பாததல பிரரூடம் ரேகாம்புஜம் நித்யமபூதநித்ரம். ஹே பாதாவனி, எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே என்று அழைக்கிறார். சோணரத்னைஹி, உன்னிடத்திலே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிகப்பு கற்கள், அந்த சிகப்பு கற்கள் என்ன பண்ணுகிறது என்று கேட்டால் பாலாதபம் உதீரயந்த்யா. பால ஆதபம் என்னால் என்ன? அதாவது இளம் சூரியன், அவனுடைய ஒரு பிரகாசத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஏன்னா உச்சி சூரியன் என்னால் கண் கொண்டு பார்க்க முடியாமல் சுட்டரிக்கிறவனாயிருப்பான். பாலாதபம் என்னால் தான் அவன் சிவந்து இருப்பான். உதிக்கிற சூரியன், அந்த கார்த்தால உதிக்கிற சமயத்துல சூரியனை பார்த்தால் நன்றா சிவந்து இருப்பான். அதை போலத்தான் இந்த சோணரத்னைஹி, இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய சிகப்பு கற்கள் அந்த உதிக்கின்ற சூரியனை போல அப்படி சிவந்து இருக்கின்றனவா. சரி, உதிக்கின்ற சூரியன் உதித்தால் என்ன ஆகும்? தாமரை மலரும். இங்க மலர்ந்திருக்கிறது, எது மலர்கிறது? பத்மாபதேஹே பாததல பிரருடம் ரேகாம்புஜம். இங்கேயும் ஒரு தாமரை இருக்கிறது. எது எங்கன்னா பத்மாபதேஹே, அந்த அதாவது பிராட்டிக்கு நாயகனான எம்பெருமானுடைய பாததல பிரருடம், பாதத்தை அடைந்திருக்கிறதான ரேகாம்புஜம், அந்த திருவடியில இருக்கக்கூடிய தாமரை ரேகைகள், அது என்ன ஆகிறது? நித்தியம் அனித்ரமபூது. நித்தியம் என்ன ஆகிவிட்டது? எப்பொழுதும். அனித்ரம் என்னால் என்ன அர்த்தம்? உறங்காமல் நன்றாக மலர்ந்திருக்கிற தாமரை போல ஆகிவிடுகிறது. அதாவது சூரியன் இருந்தால் தாமரை நன்றாக மலர்ந்திருக்கும். இப்ப எம்பெருமானுடைய திருவடியிலே பாதுகை, அந்த பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற ரத்தனங்கள் சூரிய ஒளியை வடிக சூரியனை போல, அதுவும் பாலார்கன் பாலாதபம் என்று, அதாவது இளஞ்சூரியனை போன்ற ஒளியை எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப எப்பொழுதும் இளஞ்சூரியனுடைய ஒளியே பிரகாசித்துக் கொண்டு அந்த சிகப்பு கற்கள் பாதுகையில இருந்தால், அப்ப அந்த இளஞ்சூரியனை கண்ட தாமரை அது என்ன ஆகும்? எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கும். இங்கே தாமரை எதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய தாமரை போன்ற வடிவில இருக்கக்கூடிய ரேகைகள், அது எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கிறது என்று இப்படியாக தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய ரேகை, அது தாமரை போன்ற ரேகை, அது எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்னால் அந்த திருவடியில சாத்தி இருக்கிற பாதுகையில இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கற்களுடைய ஒளியானது சூரிய ஒளி போல இருக்கிறபடியினாலே என்று இப்படியாக அதை மிக அழகாக வர்ணித்தார். ஆஹா, இது போன்ற வர்ணனைகள் இன்னும் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद.
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ